வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் ஒரு 3-4 மாதமாக வீடியோ போடவே கிடையாது. இப்போ தான் போட்டுட்ருக்கேன். என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் வீடியோ இன்னும் நான் போடலை. இப்போ யூடியூப்பில் தான் நானும் போடுறேன். மக்களே, நான் ஒன்று சொல்லிக்கிறேங்க. கோயம்புத்தூரில் பூ மார்க்கெட்டில் ஒரு அக்கா ட்ரெஸ் போட்டு வந்துட்டான்னு சொன்னாங்க. அது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அது முடிஞ்ச பாடு கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் பொண்டாட்டி பாருங்களாம் உத்தமையாக இருந்து உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்களா? நீங்கள் உத்தமையாக இருந்து உங்கள் பொண்டாட்டி மேலே கல்யாணம் பண்ணிங்களா? அப்படியெல்லாம் இல்லை, இருக்காது. யாருமே ஒரு காலத்தில் யாராக இருந்தாலும் தப்பு பண்ணியிருப்பாங்க. அந்த அக்கா அப்படி ஒன்றும் ட்ரெஸ் ஒன்று அப்படி ஒன்றும் கவர்ச்சியெல்லாம் ஒன்றும் போடலை. ஒரு அளவு தான் போட்டு வந்தாங்க. அதை வந்து நீங்கள் பெருசுப்படுத்தியிருக்காங்க. வேண்டாம் அக்கா, அந்த மாதிரி போட்டு வராதியக்கா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சரிங்களா? அது சொன்னது கொஞ்சம் தப்பு தான். நான் என்ன சொல்கிறேன், பொண்ணுங்க வந்து ட்ரெஸ்ஸு கவர்ச்சியாக போடுறாங்கன்னா நீங்கள் கேட்க வேண்டியது தமிழ்நாட்டு பொண்ணுலாம் கிடையாது. நடிக்கிறாங்க பார்த்தீங்களா, நடிகர்களை போய் நீங்கள் கேட்கணும். ஏன் தெரியுமா? நடிகர்கள் வந்து ரொம்ப கவர்ச்சியாக ட்ரெஸ்ஸு போடுறதுலாம் வெளியே விட்றதுனால தான் அது போட்டு பொண்ணுங்க போடுறாங்க. அது வந்து அந்த பொண்ணு வந்து வைக்கலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க பவரை யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? என்றைக்குமே சொல்கிறேன், வாயை விட்றாதீங்க. யார்கிட்டையுமே தெளிவாக இருந்து வாயை விடுங்க. ஒரு காரணத்துக்கு ஒன்று உங்களுக்கு தப்புன்னு தெரியுதா, அன்பாக சொல்லி பாருங்கள். கேட்கலையா அப்புறம் அதிகாரமாக சொல்லுங்கள். அதுவும் கேட்கலையா, ரெண்டாம் கட்டனா விட்டுருங்க. சரிங்களா? தப்புன்னு எங்கே நடக்குதுன்னா, நம்ம இந்தியாவில் வந்து எதுவுமே எங்கே இருங்க, ஒரு ட்ரெஸ்ஸு நீங்கள் போடுறதில்ல சொன்னீங்க, ரைட்டு, நான் இல்லைங்கள. ஒரு ட்ரெஸ்ஸு வந்து கவர்ச்சியாக போடுறீங்க அப்படின்னா, அந்த ட்ரெஸ்ஸு போட்டால் ஆம்பளைகளுக்கு வந்து உணர்ச்சியை தூண்டும். இந்த உலகத்தில் ஜெயலலிதா மொத்தத்துலேருந்து நிறையா ரேப் நடக்குது. ஏன்னா ஒரு 10 வயசு பிள்ளை, 15 வயசு பிள்ளை, 8 வயசு பிள்ளைலாம் ரேப் பண்ணுறாங்க ஆம்பளைங்க. அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு வந்ததுக்கு உங்களுக்கு அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது. எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க மக்களே, ஒரு ரேப் நடக்குது அப்படின்னா அவங்களோட உடை தான் காரணம். உணர்ச்சியை தூண்டுறதுக்கு அவங்களோட உடைகள் தான் காரணம். நம்ம உடைகள் வந்து எதுக்கு நம்மளுக்கு வந்து துணி கொடுத்துருக்காங்க கடவுள்? நம்ம உடம்ப மூடுறதுக்கு தானே துணி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை உங்களுக்கு அது ரொம்ப கவலையாக இருந்துச்சுன்னா, ஐயோ நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கணும், நம்மளுக்கு அங்கிட்டு தெரியணும் இங்கிட்டு தெரியணும், அக்கல்ல காற்று வாங்கணும் இக்கல்ல காற்று வாங்கணும் அப்படின்னா, நான் என்ன தானே ட்ரெஸ் அவுத்து போட்டு மொட்டைக்குடியாக தெரிய வேண்டியது தானே? எதுக்கு தெரியுறீங்க? எதுக்கு ட்ரெஸ்ஸு போடுறீங்க? எதுக்கு சேலை கட்டுறீங்க? ப்ளவுஸ் போடுறீங்க? எதுக்கு சிம்மிஸ் போடுறீங்க? என்னத்துக்கு சுடிதார் போடுறீங்க? அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாமே. அப்படியே மொட்டைக்குடியாக தெரிய வேண்டியது தானே? எல்லோரும் பார்த்துட்டு போவாங்களே, எல்லாம் ஜாலியாக. காசு கொடுத்து பார்க்குறதா, காசு இல்லாமல் இந்த இந்தியா மக்கள் பார்த்துட்டு போவாங்கள்ல. பொம்பளைய வந்து அந்த அண்ணங்க பேசுகிறான்னு நீங்களும் கோவப்படுறீங்க, ரைட்டு. எல்லாருமே அது வந்து தப்புன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் அந்த அன்னைங்களையும் நான் பேசியிருக்கேன், பொம்பளைன்னு நான் பேசுகிறேன். ஏன் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடுறீங்கன்னு தான் நானே கேட்குறேன். எதுக்கு தேவையாது? நம்ம கலாச்சாரம் என்னமோ அதுதானே நம்ம பண்ண முடியும். படத்தில் நடக்கிறதெல்லாம் நம்ம பண்ண முடியும். படத்தில் வந்து நடிக்கிறாங்கப்பா, படத்தில் நடிகர்லாம் 10 கல்யாணம் பண்ணுறாங்க, நம்ம பண்ண முடியுமா? 20 கல்யாணம் பண்ணுறாங்க, நம்ம பண்ண முடியுமா? சொல்லுங்கள். காசுக்காண்டி ஒரு கோடி தாரேன், அன்றைக்கி ஒரு நைட்டு படுங்கன்னு சொன்னாங்கன்னா போகிறாங்க, நம்ம பண்ண முடியுமா? ஏன்னா நம்மளோட இந்தியாவோட கலாச்சாரமே வேறு. ஃபாரின்லாம் போருங்க, இந்த இம்புட்டோடு ஜட்டி இருக்கும், இம்புட்டோடு பாடி இருக்கும், அது ரெண்டையும் தான் கீழேயும் மேலேயும் மறைச்சிக்கிடுவாங்க. அதுதான் அவங்களோட வாழ்க்கை, அதுதான் அவங்களோட பண்பாடு. இந்தியா பண்பாடு என்னென்னா, அழகாக ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு சுடிதாரை போடுங்க, இல்லை ஒரு சேரீயை கட்டுங்க. ஏன்னா தொடத்தறிய ஒரு பேண்டை வாங்கி கொடுக்குறீங்க, டிஷர்ட்டுங்கிற பேரில் நெஞ்ச ரெண்டையும் அப்படியே பிரிக்கிக்கிட்டு காட்டிக்கிறீங்க. வயசு பிள்ளைகளும் தான் பண்ணுது, பிள்ளை பெற்றவங்களும் அப்படி தான் பண்ணுறாங்க, பேரம்பேத்தி எடுத்தவங்களும் அப்படி தான் பண்ணுறாங்க. ஒழுக்கமே இல்லை போயிடுச்சு இந்தியா. இனிமேல் ஒழுக்கத்தை பற்றி பேசி என்ன பண்ண சொல்லுங்கள்? ஒழுக்கத்தை பற்றி பேசி என்ன பண்ண? எதுவுமே பண்ண முடியாது. அதனால் ஒரு ஆம்பளை ப்ளஸ் ஒரு ஆம்பளை சொல்லிட்டாருன்னு நம்மளும் கோவப்படக்கூடாது. பொம்பளைகளும் நம்ம புருஷங்க என்ன தண்ணி தொளிச்சு விட்டாங்களா? புருஷங்கன்னு ஒன்று இருக்கணும், அக்கா தங்கச்சி இருக்கணும், அம்மா அப்பா இருக்கணும். கண்டிக்க அவங்க யாருமே இல்லைன்னா தண்ணி தொளிச்சு விட்டாங்களா? அது ஏன் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்கன்னா நாங்களும் கேட்குறோம். பிரச்சனை பண்ணாத அளவுக்கு நடந்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. அதே போல் பூ மார்க்கெட்டுக்கு யார் வந்தாலும் சரி, அவங்க இஷ்டம். பூ மார்க்கெட்டுக்குள்ளே ஏதோ போட்டுக்கிட்டு வராங்களா? பூ மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பொதுவாக நான் சொல்லிக்கிறேன், உங்கள் வாயில் ஏதோ அதை மட்டும் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன தேவை? பிஸ்னஸ், அது மட்டும்தான். அவங்க உள்ள ஜட்டி போட்டிருக்காங்களா, பனியன் போட்டிருக்காங்களா, பாடி போட்டிருக்காங்களா, ப்ரா போட்டிருக்காங்களா, பேண்ட்டு போட்டிருக்காங்களா, அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க. அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும், அவங்க என்ன வேணாலும் போட்டோம். ஜட்டியோட பூ மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாலும் கூட நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு பேசாமல் நீங்கள் வியாபாரத்தை பார்த்துட்டு போங்களேன். நீங்கள் எதுக்கு எதை போய் சொல்ல போகிறீங்க? தேவையா உங்களுக்கெல்லாம்? நீங்கள் சொல்லி உங்கள் மேலே தான் கம்ப்ளைண்ட் வருது. எதுக்கு சொல்கிறீங்க? இல்லை உங்கள் மொட்டை குடியாக கூட வந்து வாங்கட்டுமே, பரவாயில்லையே. அதுக்கு ஏன் உங்களுக்கு பூ மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா எப்படி வேணாலும் வந்து உடைய போட்டு வந்து வாங்கினா வாங்கிட்டு போகிறாங்க. உங்களுக்கு ஏன் கோவம் வருது? உங்கள் மொட்டாட்டியில் முதல்ல கண்டிச்சு வைங்க, சரிங்களா? நான் வந்து ஒரு சகோதரியாக தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு சண்டை போட்டு சொல்லலை. இது நீங்கள் நல்லது சொல்ல போய் எவ்வளோ பிரச்சனை ஆகிடுச்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.